Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா அவியல் கூட்டு தான் நாம எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு panல 1 டீஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்க போறோம். அவியல் கூட்டு செய்யும்போது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப மணமா இருக்கும். சோ வேற எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாம தேங்காய் எண்ணெயே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு கூடவே ஒரு 2 கொத்து நம்ம கறிவேப்பிலை தான் சேர்த்துக்க போறோம். இனி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு கூடவே ஒரு மீடியம் சைஸ் நம்ம வெள்ளரிக்காய் தான் நம்ம சேர்த்துக்க போறோம். வெள்ளரிக்காய் சேர்த்ததும் ஒரு கேரட் கூடவே 2 வாழைக்காய் சேர்த்துக்க போறோம். அதுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் நம்ம கத்திரிக்காய் தான் சேர்த்துக்க போறோம். கூட பாத்தீங்கன்னா பீன்ஸ் அப்புறமா உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவியல் கூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இவ்வளவு தான் இன்னைக்கு சேர்த்திருக்கிறேன். இதுக்கு கூடவே இனிமே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சமா காய்களை நல்லா வேக வச்சு எடுக்க போறோம். அதே சமயத்துல நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு அரை முறி தேங்காய் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்க போறோம். காயெல்லாம் நல்லா வெந்தாச்சுது. இப்போ அதுக்கு கூடவே இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம லைட்டா வதக்கி விட்டுக்க போறோம். இனி கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நம்மளோட அவியல் கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுது. இந்த அவியல் கூட்டு கூடவே நம்ம ரைஸ் வித் மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். Thank you for watching my video.